Hello all, welcome to this amazing platform of TK Maverick. As நம்ம previous orientation வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த சேனலில் இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் which is bridge course. என்ன bridge courseனால் என்னென்ன டாபிக்ஸ் இந்த bridge courseல கவர் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம ஓரியன்டேஷன் வீடியோவில் பார்த்தாச்சு. யாராச்சும் பார்க்கலன்னா நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம லெக்சர் 1 நம்பர் சிஸ்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப பேசிக் தான். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட் இன்டு இட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சிஸ்டம் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டெஃபனிஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே கொஞ்சம் டெஃபனிஷன்ஸாக தான் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போங்க பை 1 2 3 4 5 6 அண்ட் தென் ஸோ ஆன். இப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் N. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்னால் இட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜீரோவும் இருக்கும். ஸோ 0 1 2 3 4 5 அண்ட் தென் ஸோ ஒன். ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ் எதால் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? W. நேச்சுரல் நம்பர்ஸ் எதால் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? கேபிட்டல் N. ஹோல் நம்பர்ஸ் எதால் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? W. மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்டீஜர்ஸ்னால் என்ன? இன்டீஜர்ஸ் இஸ் ஜென்ரல் டேர்ம் தான். இன்டீஜர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை I ஆர் Z. கொஷின்ஸில் எங்கேயாச்சும் நீங்கள் I ஆர் Z அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இன்டீஜர்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சாப்டரை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் லெவல், ரைட் ஃப்ரம் பேசிக்ஸில் தான் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ. ஸோ 0 1 2 3 4 அண்ட் தென் ஸோ ஆன். அதே மாதிரி -1 -2 -3 அண்ட் தென் ஸோ ஆன். இதுதான் இன்டீஜர்ஸோட டெஃபினிஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூசிங்கான சில டேர்ம்ஸ் வரும், விச் இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன? இதிலிருந்து இது வரைக்கும் பாசிட்டிவ், கரெக்டாக? இதிலிருந்து 1லேருந்து ஃபுல்லாக இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகிற சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், -1லேருந்து இந்த சைடு டிக்ரீஸ் ஆகிறது ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். 0 வந்து நியூட்ரல், இட் இஸ் நாட் பாசிட்டிவ் அண்ட் நாட் நெகட்டிவ். இது பாசிட்டிவும் கிடையாது, அதே சமயத்தில் இது நெகட்டிவும் கிடையாது. இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன? ஜஸ்ட் அங்கே பார்த்த மாதிரி 1 2 3 4 அண்ட் தென் ஸோ ஒன். இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? முன்னாடி படித்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிடலாம். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன? -1 -2 -3 அண்ட் தென் ஸோ ஒன். இது எல்லாமே இப்போ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆகிடும். இப்போ 2 கன்ஃபியூசிங் டேர்ம்ஸ், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ நீங்கள் இந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டீஜர்ஸில் இப்போ என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம்? பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஜீரோவாக இருக்கலாம், கரெக்டாக? இப்போ நான் நெகட்டிவ்னா என்னென்னா நாட் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னென்ன எனக்கு ரிமைனிங் இருக்குது? 0வும் பாசிட்டிவும் ரிமைனிங்காக இருக்குது. ஸோ 0 அண்ட் தென் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் நோன் அஸ் நான் நெகட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 வரும், 0 மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நெகட்டிவ்னு படிச்சிங்கன்னா 0 அண்ட் தென் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இது என்னென்னு எழுதிடலாம்னா ஹோல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவல்னு எழுதிடலாம். இப்போ அதே மாதிரி நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன? நாட் பாசிட்டிவ். அப்போ இன்டீஜர்ஸில் நம்ம 3 வெரைட்டி பார்த்தோம். அதில் இப்போ பாசிட்டிவை மட்டும் எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்குது? நெகட்டிவும் 0வும் இருக்குது. ஸோ நான் பாசிட்டிவ்னா 0 -1 -2 -3 அண்ட் தென் ஸோ ஒன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னா ஈவன் நம்பர்ஸோட அது ஒரு இன்டீஜராக இருக்கணும். ஈவன் நம்பர்ஸ் மஸ்ட் பி அன் இன்டீஜர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 2. இப்போ ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, டிவிசிபிள்னால் என்ன? வாட் யூ மீன் பை டிவிசிபிள் அப்படின்னா, இப்போ 2 நம்பர் டிவிசிபிள், A டிவிசிபிள் பை பின்னு எப்போ சொல்லுவோம்னா A பை பி, அதாவது ஏவை பியால் டிவைட் பண்ணும் போது கோஷன்ட் வரும்ல, அது வந்து இன்டீஜராக இருக்கணும், வேர் B is not equal to 0.
உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த நம்பரையுமே ஜீரோவால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது இன்டீஜர் கோஷன்ட் வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவோம்னா ஏ இஸ் டிவிசிபிள் பை பின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஈவன் நம்பரோட டெஃபினேஷன் படிங்க. இன்டீஜர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 2. இன்டீஜர்ஸ்னால் என்னென்ன? முதல்ல இன்டீஜர்ஸோட ரேஞ்ச் என்னென்ன? 0, 1, 2, 3 ஸோ ஆன். அதே மாதிரி -1, -2, -3. இப்போ இதில் எதெல்லாம் டிவிசிபிள் பை 2? 0 டிவிசிபிள் பை 2வா? 0 பை 2 என்ன வருது? 0. 0 இஸ் அன் இன்டீஜர் தானே, அப்போ 0 இஸ் டிவிசிபிள் பை 2. அப்போ ஈவன் நம்பர்ஸ் ரேஞ்சில் 0 வரும். 1 டிவிசிபிள் பை 2வா? 1 பை 2 என்னது? 0.5. 0.5 இன்டீஜரா? கிடையாது இல்லை. ஸோ 0.5 is not a even number. 1 is not a even number. அதே மாதிரி இப்போ 2 டிவிசிபிள் பை பண்ணி பாருங்கள். 2 by 2 என்னது? 1. 1 is a integer. So 2 is a even number. அதே மாதிரி 4, 6, 8 is an even number. -2, -4, -6 is an even number. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸோட டெஃபினேஷன் என்னவா இருக்கும்? இன்டீஜர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. பேசிக்கலி இன்டீஜர்ஸ் விச் ஆர் நாட் ஈவன் நம்பர், விச் ஆர் நாட் ஈவன். இப்போ நாட் ஈவன்னா என்னது? இன்டீஜர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி என்ன ரேஞ்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ நாட் ஈவன்னா நாட் டிவிசிபிள் பை 2ன்னு அர்த்தம். நாட் ஈவன்னா என்னென்னா நாட் டிவிசிபிள் பை 2. இப்போ ஆல்ரெடி டிவிசிபிள் பை 2க்கு நம்ம இங்கே ஒரு ரேஞ்ச் எழுதியாச்சு, ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படியே இருக்கிறதே அதோட ஆப்போசிட் ரேஞ்சாக தானே இருக்கும். இப்போ 0 ஈவன் நம்பர், அப்போ 0 கண்டிப்பாக ஆட் நம்பர் கிடையாது. 1 ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இட் இஸ் அன் ஆட் நம்பர். அதே மாதிரி 3, 5, 7 so on. In the side -1, -3 and then so on. So remember 0 is an even number. 0 odd number கிடையாது because it is divisible by 2. Okay, divisible na என்ன? a by b must be an integer na a is divisible by b ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா prime numbers. prime numbersனா என்னன்னா natural numbers. prime numbers இப்போ முன்னாடி எப்படி ஈவன் நம்பர்ஸ் வந்து இன்டீஜர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 2ன்னு சொன்னோமோ, ப்ரைம் நம்பரோட டெஃபினேஷன்லேயே என்ன சொல்கிறோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ ப்ரைம் நம்பர் பற்றி பேசும்போது எந்தெந்த நம்பர்ஸ் பற்றி தான் பேசுவோம்? 1, 2 அண்ட் தென் ஸோ ஆன். இந்த நம்பர்ஸோட ரேஞ்சில் தான் பேசுவோம். இதில் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது, விச் ஆர் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். 1 ஆல் டிவிசிபிளாக இருக்கணும் அண்ட் தென் அந்த நம்பரால் மட்டும்தான் அது டிவிசிபிளாக இருக்கணும். டிவிசிபிள்னால் நம்ம ஆல்ரெடி என்ன மீனிங்னு பார்த்தாச்சு. a டிவிசிபிள் பை பினா a by b must be an integer. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனிங் என்ன வரும்னா 1 வந்து ப்ரைமாக இல்லையா? இஸ் 1 அ ப்ரைம்? 1 இஸ் ப்ரைம் ஆர் நாட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? 1 இடத்துல நீங்கள் பாஸ் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். 1 இஸ் ப்ரைம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இட் இஸ் ஃபால்ஸ். பிகாஸ் இப்போ ஒரு நம்பர் p வந்து ப்ரைம்னா அதுக்கு எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். தட் இஸ் 1 அண்ட் இட் செல்ஃப். பட் 1க்கு வந்து 2 ஃபேக்டரே கிடையாது. 1க்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃபேக்டர் தான். 1ஓட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1 வந்து ஒன்லி 1. ஸோ 2 ஃபேக்டரியல்னா அதால் ப்ரைம் நம்பர்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 2 ப்ரைம் நம்பரா? ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன சொல்லிட்டேன், 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1 செக் பண்ணியாச்சு, 1 ப்ரைம் நம்பர் கிடையாது. 2 ப்ரைம் நம்பரா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 2 is a prime number. ஏன்னா 2 by 1 is 2. கரெக்டா? அதே மாதிரி 2 by 2 is 1. So a number 2 is divisible by 1 and itself. 1 and itself na, so அதனால் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா 2 is prime. இப்போ 2ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2 is the only number which is even and prime. பிகாஸ் வேறு எந்த ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் 4 எடுத்துக்கோங்க, 6 எடுத்துக்கோங்க, 8 எடுத்துக்கோங்க, இட் வில் பி டிவிசிபிள் பை 2. பட் பை டெஃபினிஷன் என்ன, ப்ரைம் நம்பர்னால் என்னவாக இருக்கணும்? இட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அப்போ 2ஆல் டிவிசிபிள் பை இருந்துச்சுன்னா இப்போ 4 எடுத்துக்கிறோம். 4ஓட ஃபேக்டர்ஸில் வந்து 1 டிவிசிபிளில் வந்து 1ம் 4 டிவைட் பண்ணும், 2ம் 4 டிவைட் பண்ணும், 4ம் 4 டிவைட் பண்ணும். பட் 2 வருது இல்லை, எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து 1ம் இட் செல்ஃபாக இருக்கணும். ஸோ 4 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ அதே மாதிரி 3 ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணலாம். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஏன்னா 3ஓட டிவிசிபிள் வந்து 1 அண்ட் 3 மட்டும்தான். ஸோ 3 இஸ் ஆல்சோ அ ப்ரைம் நம்பர். 4 இஸ் நாட் ப்ரைம், 5 இஸ் ப்ரைம் நம்பர், அப்படியே சொல்லிட்டு போகலாம்.
ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர்ஸோட டெஃபினிஷன். அடுத்து காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஹேவ் அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ். 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இந்த இடத்துலையும் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்க நம்பர்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுவோம். 1 2 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். 1 எடுத்துப்போம். 1 இஸ் காம்போசிட்டாக. இந்த இடத்துலையும் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. 1 ப்ரைம் இல்லாதனால 1 வந்து காம்போசிட் நம்பர்னு நினச்சிப்பாங்க. பட் 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் இந்த இடத்துல நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. 1 இங்கே ப்ரைம் இல்லைன்னு சொல்லியாச்சு, ஸோ காம்போசிட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிடலான்னு பார்ப்பாங்க. இட் இஸ் நாட். ஏன்னா காம்போசிட்டோட டெஃபினிஷன் என்னது, அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். பட் 1க்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அதனால் 1 வந்து காம்போசிட் நம்பரும் சொல்ல முடியாது. 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இட் வில் பி ஃபால்ஸ். 2 ப்ரைம் நம்பராக 2க்கு இருக்கிறதே 2 ஃபேக்டர் தான், விச் இஸ் 1 and 2. ஸோ 2 இஸ் ஆல்சோ நாட் காம்போசிட். 3 இஸ் காம்போசிட்டாக 3 காம்போசிட் கிடையாது. 4 காம்போசிட்டாக 4 is composite. At least 3 factors என்னன்னா greater than or equal to 3. At leastனா 3 and 3க்கு மேலே 3 factors இருக்கலாம், 4 factors இருக்கலாம், 5 factors இருக்கலாம், எத்தனை ஃபேக்டர்ஸ்னாலும் இருக்கலாம். பட் மினிமம் 3 factors இருந்தே ஆகணும். ஓகேவா? காம்போசிட் நம்பரோட டெஃபினேஷன் புரிஞ்சிச்சுல்ல? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே என்ன ஆகுதுன்னா 1 is neither prime nor composite. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்னது? 4 தான். பிகாஸ் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்குதா, 1 2 3 4 5 அண்ட் ஸோ ஆனா 1 நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. திஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 2 ஸ்மாலஸ்ட் ப்ரைம்னு சொல்லியாச்சு. ஸ்மாலஸ்ட் ப்ரைம் அண்ட் ஈவன். 3 இஸ் ஆல்சோ ப்ரைம் நம்பர். 4 தான் இருக்கிறதுலே smallest composite number. ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னென்னா கோப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ப்ரைம். கோப்ரைம் ரிலேட்டிவ் ப்ரைமோட டெஃபினிஷன் என்னென்னா 2 நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த இடத்துலையும் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 2 நேச்சுரல் நம்பர்ஸ் நாட் நெசசரிலி ப்ரைம். கோப்ரைமாக இருக்கனால 2 நம்பர் ப்ரைம் இருந்தால் தான் பேசணும்னு நினச்சிப்பாங்க. இது வந்து 2 நம்பருக்கு நடுவில் உள்ள ஒரு ரிலேஷன் தான். ஆனால் அந்த 2 நம்பர் வந்து ப்ரைமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 2 நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஆர் கால்டு கோப்ரைம் இஃப் தேர் HCF இஸ் 1. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், HCFனா என்ன சார்? HCFனா இங்கே என்ன? HCF ஆஃப் 2 நம்பர்ஸ், HCF ஆஃப் A, Bக்கு டெஃபினிஷன் என்னன்னா, டெக்னிக்கலாக டெஃபினிஷன் சொல்லணும்னா காமன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காமன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இது வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன். இதுவே உங்களுக்கு ஈஸியான ஒரு டெஃபினிஷன் சொல்லணும்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. 36 24. 36ம் 24ம் எந்த டேபிளால் டிவிசிபிள் ஆகுதுன்னு பாருங்கள். அதோட ஹையஸ்ட் டேபிள் எடுத்துக்கோங்க. இப்போ 36ம் 24ம் 3ஆல் டிவிசிபிள் தான். 3 36ஆல் டிவிசிபிள். 3யோட டேபிள்லையும் 36 வரும். 3யோட டேபிள்லையும் 36 வரும். 3யோட டேபிளில் 24 வரும். ஸோ 3 வந்து ரெண்டுத்தையுமே டிவிசிபிள் பண்ணும். அதே மாதிரி 6ஓட டேபிள்லையும் 36 வரும். 6ஓட டேபிள்லையும் 24 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 12. இப்போ இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் என்னதுன்னா 12 தானே. ஸோ 36 and 24ஓட HCF என்னவாக இருக்கும்னா 12. இப்போ இதுக்கு நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் படி பண்ணணும்னா 36 நீங்கள் என்னென்னு எழுதலாம்? 2 into 2 into 2 into, அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னா 2 18 2 9 3 3 3 1. ஸோ என்னவாயிடும்? ஓகேவா? அடுத்து இப்போ 24. இப்போ 24 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்? 2 12 2 6 2 3 அடுத்து 3 1. ஸோ 2 into 2 into 2 into 3. இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே இடத்துல காமன் ப்ரைம் ஃபேக்டரேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இது காமனாக என்ன இருக்குது? 2 2 பவர் இருக்குது, 1 3 பவர் இருக்குது. காமனாக இது இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ காமனாக இருக்கிறத வெளில எடுத்து எழுதிக்கிட்டால் 2 into 2 into 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 3 which is 12. அதுதான் நம்ம HCF. ரெண்டுமே கொள்ள இருக்கா. இப்போ HCF டெஃபினேஷன் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம கோப்ரைமோட
டெஃபினிஷன் பார்க்கலாம். கோப்ரைமோட டெஃபினிஷன் என்ன? டூ நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் தேர் ஹச்சிஎஃப் இஸ் 1, ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸோட ஹச்சிஎஃப் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 3யும் 5 நேச்சுரல் நம்பரா? 3யும் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். 3யும் 5ஓட ஹச்சிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் கோப்ரைம்னு சொல்லிடலாம். அடுத்து 4ம் 9ம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இங்கே பாருங்கள், 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. பட் ஆனால் நம்ம டெஃபினிஷன் படி ப்ரைம் நம்பர் செக் பண்ணவே தேவையில்லை, 2 நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ 4ம் 9ம் நேச்சுரல் நம்பர் தான். 4க்கும் 9க்கும் ஹச்சிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கோப்ரைம். அடுத்து 8ம் 36 நேச்சுரல் நம்பர் தான். பட் அதோட கோப்ரைம், அதாவது அதோட ஹச்சிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் நம்ம இப்போ தான் பார்த்தோம், விச் வில் பி இது வேறு எக்ஸாம்பிள். ஹச்சிஎஃப் வந்து என்னென்னா 8க்கும் 36க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. பாஸ் பண்ணிட்டு எல்லோரும் போட்டு பாருங்கள். 8க்கும் 36க்கும் ஹச்சிஎஃப் என்னவோ வரும்னா இட் வில் பி 4. ஸோ ஹச்சிஎஃப் 4ங்கிறதுனால கோப்ரைம் அது கோப்ரைம் கிடையாது. இது ரெண்டும் கோப்ரைம். 8 to 27 கோப்ரைமா இல்லையா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா டெஃபினிஷன் ரொம்ப ஈஸி. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ப்ரைம் நம்பர்ஸ், இந்த இடத்துல டெஃபினிஷன் எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல 2 ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ரெண்டுமே கொடுத்துருக்கிறது முதல்ல ப்ரைம் நம்பராக இருக்கணும். அந்த ப்ரைம் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ப்ரைம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ப்ரைம் நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் என்ன ரிலேஷனில் சொல்லுவாங்கன்னா ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 3 and then 5 எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ப்ரைம் நம்பரா? ஸோ ப்ரைம் நம்பர் தான். 3யும் 5ம் ப்ரைம் நம்பர் தான். 5 - 3 என்னது? 2. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா 3,5 ஆர் ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா 5,7 எடுத்துக்கலாம். 7 - 5 என்னது? 2. ஸோ 7 and 5 ஆர் twin prime numbers. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெஃபினேஷனுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். ரொம்ப நிறையா டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சம்மரி வேணாலும் தந்துடுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்துருவோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை q. இதோட டெஃபினிஷன் என்னென்னா p by q such that q வந்து 0வாக இருக்கக்கூடாது. p divided by q. q 0வாக இருக்கக்கூடாது. p and q ஆர் இன்டீஜர்ஸாக இருக்கணும். இன்டீஜர்ஸோட டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ரேஷ்னல் நம்பர்ஸோட டெஃபினிஷன். இங்கே இருக்குது, யூ கேன் சி q not equal to 0 and p and q ஆர் இன்டீஜர்ஸ். இதை நீங்கள் இன்னொரு வேலை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம்னா, இதோட ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வச்சுக்கலாம்னா வேல்யூ ஆஃப்டர் டெசிமல் இஸ் எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். இப்படின்னா மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் இப்போ 3/7 இது ஒரு ரேஷ்னல் நம்பர் தானே, செக் பண்ணிடுங்க. q not equal to 0, p and q ஆர் இன்டீஜர்ஸ். 3யும் ஒரு இன்டீஜர், 7ம் ஒரு இன்டீஜர். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேறு வேல்யூஸ் இருக்கும்ல, அது எய்தர் டெர்மினேட்டிங்காக இருக்கும். டெர்மினேட்டிங்னா என்னென்னா எய்தர் இட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் சம் டெசிமல் வேல்யூஸ் 1 2 3 4 5 or else something 8 9 அப்படின்னு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஒரு சர்டைன் ஃபிக்ஸ்டு டெசிமலோட ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லையா நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும், பட் ஆனால் ரிப்பீட்டிங்காக இருக்கும். நான் ரிப்பீட்டிங்னா என்ன மீனிங்? 1 2 3 அப்புறமா அது ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லிடலாம். இப்போ மீனிங் புரிஞ்சிச்சுல? எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்னால் என்னென்னா 3/7 என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் -3/-7 எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம்? 7 divided by -1 எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஷின், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக சொல்லுங்கள். ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அதே மாதிரி செகண்ட் கொஷின், all rational numbers or integers.
பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு திருப்பி ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமான கொஷின் கிடையாது. ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ், இட் இஸ் ட்ரூ. ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ், இட் இஸ் ஃபால்ஸ். பிகாஸ் 3/7 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டீஜர் கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. பட் எல்லா இன்டீஜரும், எந்த இன்டீஜர் வேணாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் டிவைடட் பை 1 பண்ணிங்கன்னா அது திருப்பி என்னவாக இருக்கும்னா ஒரு இன்டீஜர் தானே தரப்போது, ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். எந்த இன்டீஜராக வேணாலும் ஒரு ரேஷ்னல் நம்பராக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 8 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க, அதை நீங்கள் ரேஷ்னல் நம்பராக 8/1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அட்வான்ஸ்டாக இல்லை, கொஞ்சம் இதாக பண்ணணுன்னா -8/-1 இந்த மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகி அட் த எண்ட் இட் மீன்ஸ் த சேம். ஸோ எல்லா இன்டீஜர்ஸும் ரேஷ்னல் நம்பர்ஸ், பட் எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸும் இன்டீஜர்ஸ் கிடையாது. அடுத்து இர்ரேஷ்னல் நம்பர். இர்ரேஷ்னல் நம்பர்னால் த சேம் டெஃபனிஷன் என்னென்னா, தோஸ் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் ரேஷ்னல். தோஸ் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் ரேஷ்னல். எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ரேஷ்னலாக இல்லையோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லிக்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன? வேல்யூ ஆஃப்டர் டெசிமல் இஸ் நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். இது டெர்மினேட்டும் ஆகாது, அட் த சேம் டைம் ரிப்பீட்டும் ஆகாது. அதாவது என்னென்னா, டெசிமலுக்கு அப்புறம், டெசிமலுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், டெசிமலுக்கு அப்புறம் டெர்மினேட்டே ஆகாது. 1 2 3 4 9 7 என்ன வேணாலும் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாது. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4னு ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகாது, எண்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? √2 எடுத்துக்கலாம், √3 எடுத்துக்கலாம், பை, இ, யூலர் நம்பர், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், எல்லோரும் இது நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஸ் பை ஈக்குவல் டு 22/7? இது கரெக்டாக தப்பா? இது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். யோசிச்சிட்டிங்களா? பாஸ் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இட் இஸ் ஃபால்ஸ். பை வந்து ஈக்குவல் டு 22/7 கிடையாது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 22/7. இதோட ஒரு மெயின் ரீசன் என்ன? 22/7 இஸ் அ ரேஷ்னல் நம்பர். கரெக்டாக? p/q, q நாட் ஈக்குவல் டு 0, p என்னது 22, q என்னது 7. 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் 22 அண்ட் 7 ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர். பட் பை என்னது? பை இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர். எப்படி ஒரு இர்ரேஷ்னல் நம்பரும் ரேஷ்னல் நம்பரும் ஈக்குவலாக இருக்க முடியும்? இட் இஸ் நாட் ஈக்குவல். இட் இஸ் ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேஷன். 22/7 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 3.14 கிடைக்கும். பட் ஆனால் பையோட ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் 3.14. 3.14க்கு அப்புறம் நிறையா டெசிமல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து அப்ராக்சிமேஷன் தான். இட் இஸ் நெவர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டெஃபினிஷன் என்னென்னா, ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி irrational numbers is represented by q bar, rational numbers is represented by q, irrational numbers is represented by q bar. இப்போ ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் என்ன? ரியல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷ்னல் நம்பர்ஸ் ப்ளஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். எல்லாமே வந்துடும். 22/7 இதில் தான் வரும். பை வந்துடும், இ வந்துடும், √2 வந்துடும், -3/7 என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ லாஸ்ட்டாக நம்பர் லைன் மட்டும் ப்ளாட் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். சென்டர் ஆஃப் த நம்பர் லைனில் 0 and then 1 2 3 till infinity, -1 -2 -3 and till infinity. ஓகேவா? இப்போ லெஃப்ட் டு ரைட் நீங்கள் எப்பயுமே ஒரு நம்பர் லைனில் இன்க்ரீஸிங்காக தான் இருக்கும். கரெக்டு தானே? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே? இப்போ அடுத்து இது ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாமா? சம்மரி பார்த்துட்டு கொஷின்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் பார்த்துடலாம். இப்போ சம்மரி என்னென்னா, இப்போ ரியல் நம்பர்ஸ் தானே இருக்கிறதுலே நம்ம படித்ததுலே பிக்கஸ்ட்டு செட்டு. இதுக்கும் மேலே ஒரு செட் இருக்குது, தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டரில் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ரியல் நம்பர்ஸோடையே நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் நம்பர்ஸ்
இது இப்படி ஒரு செட்டாக வச்சுக்கிட்டோன்னா it will be real numbers. ரியல் நம்பர்ஸ் இப்போ ரெண்டாக என்னவாக இருக்கும், இர்ரேஷ்னல் நம்பர்ஸாக ஒன்று இருக்கும், and then rational numbers. கரெக்டாக? அதாவது இது ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸ்னால் அதில் அதை ரெண்டாக பிரிக்கலாம், which will be irrational and then rational. இப்போ irrational நீங்கள் ஃபர்தராக எப்படி டிவைட் பண்ண முடியும்? இன்டீஜர்ஸ்ன்னு டிவைட் பண்ணலாமா? இன்டீஜர்ஸ் செட்டு. அடுத்து இன்டீஜர்ஸ் நீங்கள் எப்படி ஃபர்தராக டிவைட் பண்ணலாம்? ஹோல் நம்பர்ஸ். அடுத்து ஹோல் நம்பர்ஸ் எப்படி நீங்கள் ஃபர்தராக டிவைட் பண்ணலாம்? ஹோல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0 will be natural numbers. இந்த இடத்துல எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் வந்துடும், ஆட் நம்பர்ஸ் வந்துடும், ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடும், கோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடும், ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடும், எல்லாமே நம்ம பார்த்தது இதுக்குள்ளார வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு மூவ் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இதில் அவ்வளோ கொஷின்ஸ் இல்லை. ஜஸ்ட் நம்ம படித்தது ரிவைஸ் பண்ணுறதுக்காக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஆல் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்னது? நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸில் என்னென்ன வரும்? 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதே தானே ஹோல் நம்பர்ஸ். ஸோ இட் வில் பி ட்ரூ. நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நான் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? 0, -1, -2, -3. இது எப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் ஆகும்? ஸோ இட் வில் பி ஃபால்ஸ். 0 இஸ் இன்க்ளூடட் இன் போத் நான் நெகட்டிவ் அண்ட் நான் பாசிட்டிவ். நான் நெகட்டிவ் இன்டீஜர், நான் நெகட்டிவில் என்னென்னலாம் ரேஞ்ச் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. நான் நெகட்டிவில் 0, 1, 2, 3 அண்ட் தென் ஸோ ஆன். அதே மாதிரி நான் பாசிட்டிவில் என்னென்னலாம் ரேஞ்ச்? 0, -1, -2, -3. ரெண்டுத்துலேயுமே 0 இஸ் ப்ரெசென்ட். ஸோ இட் வில் பி ட்ரூ. 0 இஸ் டிவிசிபிள் பை எனி நம்பர். இந்த கொஷனுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்களோ யூ ஆர் குட். நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க. தப்பாக ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, இப்போலேருந்து கற்றுக்குங்க. 0 இஸ் டிவிசிபிள் பை எவ்ரி நம்பர். இந்த எவ்ரி நம்பர்ன்னு இருக்குல்ல, அதனால தான் இந்த கொஷின் ஃபால்ஸ் ஆகும். 0 எல்லா நம்பராலையும் டிவிசிபிள் தான், பட் எக்ஸப்ட் 0. 0 இஸ் நாட் டிவிசிபிள் பை 0. இந்த பாயிண்ட் ரெம்பர் பண்ணிக்கோங்க. 0 இஸ் நாட் டிவிசிபிள் பை 0. ஆர்எல்ஸ் இதை இன்னும் நல்லா எப்படி எழுதலாம்னா 0 இஸ் டிவிசிபிள் பை every number except 0. 0 is divisible by every number except 0. பிகாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், டினாமினேட்டரில் 0 வந்தால் நம்மளால் டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹேவிங் எக்ஸாக்ட்லி 1 ஃபேக்டர். ப்ரைம் நம்பர்ஸ்னால் முதல்ல என்னன்னு சொன்னேன், எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். எப்படி எக்ஸாக்ட்லி 1 ஃபேக்டராக இருக்க முடியும்? அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அது ஓகே தான், ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். பட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் தட் மஸ்ட் ஹாவ் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஃபால்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் ஹாவ் அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ், விச் இஸ் ட்ரூ பை டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸ் except prime numbers and 1 or composite numbers. Natural numbers except prime numbers 1. கரெக்டு தானே? 1 is neither prime nor composite. மீதி எல்லா நம்பர்ஸும் எய்தர் ப்ரைம், மீதி எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸும் எய்தர் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும் ஆர் எல்ஸ் காம்போசிட் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இட் வில் பி ட்ரூ. 2 is the only even prime number. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, which is true. 1 is neither prime nor composite. இதெல்லாம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 1 is neither prime nor composite, which is also true. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நல்லா கொஷின் படிங்க. எப்பயுமே கொஷின் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் தாங்க. பிகாஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்கல. ஸோ ரேஷ்னல் நம்பர் ப்ளஸ் ரேஷ்னல் நம்பர் கிவ்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ். இது கன்ஃபார்ம் ட்ரூ. நீங்கள் எந்த 2 ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணிங்கனாலும் ரேஷ்னல் நம்பர் தான் தரும். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு எடுத்து பாருங்கள். இர்ரேஷ்னல் நம்பர் ப்ளஸ் ரேஷ்னல் நம்பர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இதுவும் ட்ரூ. integer plus rational number will be equal to rational numbers. இதுவும் ட்ரூ. இந்த இன்டீஜர்ஸ் ஆனாலும் எடுத்து பாருங்கள். 7 + 15/7 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 49 + 15/7
which will be a rational number தானே, at the end it is a rational number தானே. So which is true. Irrational number plus irrational number is equal to irrational number. இதுதான் false. இதுதான் ஃபால்ஸ். பட் நம்ம ஆன்சர் என்னது, விச் இஸ் இன்கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி தான் நம்ம ஆன்சர். இது ஏன் ஃபால்ஸ்? இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். இர்ரேஷனல் நம்பர்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னது, √3 நம்மளுக்கு தெரியும். ஆர்எல்ஸ் ரொம்ப பேசிக்காக √2 எடுத்துப்போமே. இன்னொரு இர்ரேஷனல் நம்பர் என்னவாக இருக்கலாம், -√2 வச்சுக்கலாம்ல. ஸோ 2 + -√2, அதாவது √2 விச் இது எப்படி எழுதலாம், √2 - √2 எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. 0 என்னது, 0 இஸ் அ ரேஷ்னல் நம்பர், ரைட். 0 இஸ் அன் இன்டீஜர், 0 இஸ் ஆல்சோ அ ரேஷ்னல் நம்பர். இப்போ இன்னும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பத்தலையா, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2 -√2 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். அதே சமயத்தில் 2 + √2 ஒரு ரேஷ்னல் நம்பர். இது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர், சாரி, இது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர், இதுவும் ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் √2 கேன்சல் ஆயிரும். ஐ மீன் √2 and -√2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 + 2 4. 4 என்னது, 4 இஸ் ஆல்சோ an integer which is a rational number, ரைட். அது எப்படி இர்ரேஷ்னல் நம்பர் ஆகும்? எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறோன்னா அது எல்லா கேஸஸ்க்குமே ட்ரூவாக இருந்தாலும் அது ட்ரூன்னு சொல்ல முடியுது. சம் கேஸஸ்க்கு ட்ரூவாக இருக்குது, சம் கேஸஸ்க்கு ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிடுவோம்னா ஓவரால் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுவோம். விச் இஸ் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, விச் இம்ப்ளைஸ் திஸ் இஸ் இன்கரெக்ட். ஸோ பை திஸ் எண்ட் நம்ம இப்போ நம்பர் சிஸ்டம் நல்லா எல்லா டெஃபினிஷன்ஸும் எல்லா பேசிக்ஸும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ஸில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாப்டர்ஸ் விச் இஸ் லாஸ் அண்ட் இண்டிசஸ்லேருந்து மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ் அண்ட் இண்டிசஸ் தான் லெக்சர் 2. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொஷின்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். இந்த டெஃபினிஷன்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் ஆன் Wednesday 6 PM. கீப் வாட்சிங். தேங்க்யூ.